பிக் பாஸ் ட்ராஃபியை நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரே காரணம் என்னோட ஒய்ஃப் கூட நான் திரும்ப சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா அவங்க அதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு தினேஷ் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா கொடுத்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ரிப்ளை கொடுக்கிற விதமா தான் ரக்ஷிதா சோஷியல் மீடியால தொடர்ந்து ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தான் நான் என்ன போஸ்ட் பண்ணாலும் ஒருவேளை நான் அது அவங்களுக்காக தான் போறணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியால ரக்ஷிதா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும் அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பெருசா எதுவுமே ஓபன் பண்ண மாட்டாங்க. ஆனா ரக்ஷிதாவோட ஹஸ்பண்ட் தினேஷ் பிக் பாஸ்க்கு போனதுக்கு அப்புறமா அங்க அவர் ரக்ஷிதா பத்தி பேசும்போதும் மத்த கண்டஸ்டன்ட்ஸ் அதை வச்சு ஸ்ட்ராட்டஜி கேம் பிளான் பண்ணும்போதும் ரக்ஷிதா ரொம்பவே கோவமா இது மாதிரி மத்தவங்களோட பர்சனல் லைஃபை வச்சு சீப்பான கேம் பிளான் பண்றது கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தினேஷ் நான் திரும்ப என்னோட ஒய்ஃப் கூட சேரணும், பர்சனல் லைஃப்காக தான் பிக் பாஸ்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கூட ஒய்ஃபா இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ தான், யாரையும் உங்க லைஃப்ல ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு மெயின் பண்ணி நிறைய போஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா எஸ் இந்த வாழ்க்கை ரொம்ப டஃப்பானது தான், பட் நீங்க அதை விட ரொம்ப டஃப்பான பர்சனா இருக்கணும், டெய்லி ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தை நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களை பத்தி நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க என்னதான் ஏஞ்சலா இருக்க ட்ரை பண்ணாலும் சில பேட் வைப் உங்களை நெகட்டிவ் வேல கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட எமோஷன்ஸை உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காம பார்த்துக்கோங்க. அவங்களோட பெர்செப்ஷன் உங்க லைஃபுக்கு தேவையே கிடையாது. அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை உங்க மேல திணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால நீங்க பயங்கரமா அஃபெக்ட் ஆவீங்க. ஸோ உங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத யாரையும் தெரிஞ்சுக்க விடாதீங்க. அதுதான் உங்களோட லைஃபை பீஸ்ஃபுல்லா ஸ்மூத்தா லீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரக்ஷிதா தினேஷ்காக தான் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மேபி தினேஷே ரக்ஷிதாவோட இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி ஏதாச்சும் சொன்னாரா, அதனாலதான் ரக்ஷிதா இப்போ தப்பு பண்ணவங்களுக்கு தான் நான் போற எல்லா போஸ்டும் ஒருவேளை அவங்களுக்காக தான் போறணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. தினேஷ் அண்ட் ரக்ஷிதாக்குள்ள என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஏன் இப்படி சோஷியல் மீடியால மட்டும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க, சீக்கிரமே இதெல்லாம் சரி பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.